Hello students, இன்னைக்கு CBSE class 10 arithmetic progression ஓட previous year questions பார்க்கலாம். First question பாருங்க. How many terms of an AP? நமக்கு ஒரு AP series கொடுத்திருக்காங்க. 9, 17, 25 up to. Must taken to give a sum of 636. அப்போ SN ஓட value 636. 636 வரும்போது n ஓட வேல்யூ என்ன இருக்கும்? புரியுதுங்களா? n டேர்ம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது? 636. அந்த n வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சீரீஸ்லேருந்து ஏ வேல்யூ டி வேல்யூவும் எடுத்துக்கலாம். சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 9, 17, 25 இல்லையா? இல்லை ஏ என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏ. டி என்ன? A2 மைனஸ் A1. இல்லை A2 வந்து 17, A1 வந்து 9. 17 மைனஸ் 9, 8. அப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? SNோட வேல்யூ 636. SNோட ஃபார்முலா என்ன? n/2 2a plus n minus 1 time d equal to 636. நம்ம n தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 2 into a ஓட வேல்யூ 9 plus n minus 1 time d ஓட வேல்யூ 8 equal to 636. இந்த டிவைடில் இருக்க 2 ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளை பை 2 இல்லையா? அப்போது n into 9 2s are 18. இந்த 8 எடுத்துகிட்டு வந்து ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 into n 8n, 8 into 1 8 ரைட்டா? இந்த டிவைடில் இருக்க 2 ரைட் சைடு வருது. ஸோ மல்டிப்ளை 636 மல்டிப்ளை பை 2. ப்ராக்கெட்குள்ளே லைக் டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணலாம். 18 மைனஸ் 8 10. 10 plus 8n. 636 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1272. ஓகேவா? இப்போ n எடுத்து இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 into n 10n plus 8n ஸ்கொயர். ஓகேவா? 1272 லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 1272. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் சிங்கிள் டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 8n ஸ்கொயர் plus 10n minus 1272 equal to 0. சரிங்களா? இது மாதிரி ஸ்கொயர் டேர்ம், சிங்கிள் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ இது பாருங்க, எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 2ஆல் 8 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4n ஸ்கொயர். 10 டிவைட் பண்ணால் 5n. 1272 2ஆல் டிவைட் பண்ணால் 636. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். 4 into minus 636 இல்லை n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? மைனஸ் 2544 வருது. ஓகேவா? என்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன? +5. இது மாதிரி பெரிய நம்பர் இருக்கும்போது நம்ம எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க 2544க்கு ப்ரைம் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் வந்து ப்ரைம் ஃபேக்டரில் எடுங்க. சரிங்களா? இப்போது ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் 4ங்கிறது ஈவன் நம்பர் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து 2 டேபிள் எடுங்க. ஓகேவா? அப்போ 2 1 is 2 2s are 4, 7 2s are 14. திருப்பி ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்கிறதுனால 2 டேபிள், 2 6 are 12, 2 3s are திருப்பி 2 6 are. அது மாதிரி நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஒன்ஸ் பிளேஸில் எனக்கு ஈவன் நம்பரே வர்றதுனால நான் 2 டேபிளே யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் வரல. இப்போ ஆட் நம்பர் வந்திருக்கு. ஆட் நம்பர்னால் 3 டேபிள் ரூல்ஸ் என்ன? இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 1 + 5 6, 6 + 9 15. 15 3 டேபிளில் போகும் அப்படின்னா 159 என்ன ஆகும்? 3 டேபிளில் போகும். ஓகேவா? 3 5s are 15, 3 3s are 9. 53ங்கிறது என்னது? ப்ரைம் நம்பர். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு என்ன வரணும்னு பாருங்கள். ஆட் பண்ணால் 5 வரணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 53 ப்ரைம் நம்பரை மட்டும் விட்டுருங்க. மற்ற நம்பர்லாம் இது பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are என்னது? 48. ஓகேவா? அப்போ 48ஐயும் 53யும் சப்ராக்ட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு என்ன வரும்? 5 வரும். புரியுதுங்களா? -5ன்னு வருது. ஆனால் எனக்கு என்ன 5 வேணும்? +5 வேணும். புரியுதுங்களா? அப்போ சிம்பிள்ஸாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதில் ஈஸியாக உங்களுக்கு லைனாக வந்துருச்சு. நம்ம இந்த
ப்ரைம் ஃபேக்டர்ஸை மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இதில் வந்து 48 53ன்னு ஈஸியாக உங்களால் டக்குன்னு 53 ப்ரைம் நம்பர்ன்றதுனால ப்ரைம் நம்பர் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48 வருது. 48ஓட 53 டிஃப்ரென்ஸ் தான் என்னது 5. நமக்கு தேவை 5 தான் இல்லையா, அதனால நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். 48 53 எனக்கு +5 வரணுன்றதுனால பெரிய நம்பர் ப்ளஸ், சின்ன நம்பருக்கு என்னது மைனஸ். ஓகேவா. இப்போது ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். 4n², இந்த ப்ளஸ் 5n பதிலாக என்ன எழுதலாம், -48n ப்ளஸ் 53n மைனஸ் 636 = 0. ஓகேவா. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்லேருந்து என்ன காமனாக எடுக்கலாம், ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் 4, 4 காமனாக எடுக்கலாம், n காமனாக எடுக்கலாம். 4 என்ன காமனாக எடுத்துட்டிங்கன்னா n. 4 டேபிள் 48 எத்தனை டைம், 12 டைம். ரைட்டா. ஒரு நம்பர் எழுதுகிற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ப்ராக்கெட்டில் அதே n-12 எழுதுங்க. இப்போ உங்களுக்கு இங்கே என்ன நம்பர் போடணும்னு டவுட் வந்தது அப்படின்னா இங்கே இருக்க தேர்ட் டேர்ம் எடுங்க. தேர்ட் டேர்ம் என்ன, 53n. ரைட்டா. ப்ராக்கெட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, n கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், +53. அந்த +53யை நீங்கள் இங்கே போடணும். நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 53 × n 53n ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 53 × 12 636ன்னு வரும். கரெக்டாக இருக்கான்னு திருப்பி செக் பண்ணி பார்க்குறது நல்லது சரிங்களா. அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸு போடணும் கரெக்டாக. ப்ளஸ் போடுற இடத்துல சிம்பிளே போடல அப்படின்னா அது மல்டிப்ளை ஆகிடும். கண்டிப்பாக சிம்பிள் போடணும் சரிங்களா. இப்போ ரெண்டு ப்ராக்கெட்டை ஒரே மாதிரி இருக்கா, அதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், n-12. ஓகேவா. இப்போ இங்கே தனியாக இருக்குது பார்த்தீங்களா, 4n + 53, அதை ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். 4n + 53 = 0. ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் n-12 = 0. ரைட்டா. 4n + 53 = 0. அப்போது n -12 ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும், +12 ஆகும். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், 4n = -53, n = -53/4. -53/4. இப்போ இது மைனஸில் வந்திருக்கு. ஸோ இட் நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னங்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், 30th டேர்ம், 40th டேர்ம் அப்படி தான் இருக்கலாமே தவிர இது மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ்லேயும் வராது, ஃப்ராக்ஷன்லேயும் வராது. ஓகேவா. அது நேச்சுரல் நம்பர் இல்லாததுனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்னது, 12 தான் ஆன்சர். ஓகே. அப்போது S12ஓட வேல்யூ 636 வரும். ஓகேவா. நம்மளே நம்பர் ஆஃப் ஹவு மெனி டேர்ம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, 12 தான் ஆன்சர். ஓகே. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். Sum of the first 7 terms of an AP is 63 and sum of the next 7 term of an AP is 161. Find the 28th term of this AP. இப்போ இல்லை சீரீஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பாருங்க, A1 A2 A3 upon A7, அதே மாதிரி A8 A9 upon A14. இந்த ஃபர்ஸ்ட் 7 டேர்ம்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 63. ஓகேவா. நெக்ஸ்ட் 7 டேர்ம்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர டேர்ம் 161. அப்போ இதை நான் S7 எடுக்க முடியாது. S8லேருந்து 14 வரைக்கும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 161 கிடைக்குது. புரியுதுங்களா. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 28th டேர்ம் A28 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்னது, A28 ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா. இப்போ இந்த S7க்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபார்முலா SNோட ஃபார்முலா என்ன, n/2 2a ப்ளஸ் n-1 டைம் d = இங்கே S7ஓட வேல்யூ 63. அப்போ சஃபிக்ஸில் இருக்க 7 தான் என்னது n. நமக்கு தெரிஞ்ச ஒரே வேல்யூ n மட்டும்தான். n-க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7/2 2a ப்ளஸ் n-க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 - 1 என்ன, 6d = 63. ஓகேவா. இந்த இடத்துல இந்த 7/2 இருக்கு இல்லையா, இந்த 7/2 ரைட் சைட் போனால் என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். ரைட்டா. 2வையும் 7ஐயும் கேன்சல் பண்ணால் 9. ரைட்டா. அப்போ 2a + 6d = 9 டைம்ஸ் 2ங்கிறது என்னது 18 இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் a + 3d = 9. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ஆக வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போது இங்கே பாருங்கள், லாஸ்ட் 7 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 161 வருது. இப்போ நீங்கள் இங்கே S14 எடுத்தீங்க அப்படின்னா தப்பு. காரணம் என்ன, அது ஃபஸ்ட்டு 14 டேர்ம்ஸே ஆட் பண்ணால் வரது தான் S14ன்னு சொல்லணும்.
புரியுதுங்களா? இங்கே அப்படி கிடையாது. A8லேருந்து A14 வரைக்கும் டேர்ம்ஸை ஆட் பண்ணிங்கன்னா வரதான் என்னது 161. அப்போ இதை நான் எப்படி சொல்லலாம் பாருங்க. S14ல் ஃபர்ஸ்ட் 7 டேர்ம்ஸை சம் ஆஃப் 7 சப்ராக்ட் பண்ணால் வரதுன்னு சொல்லாமா? பாருங்க. S14ங்கிறது A1லேருந்து A14 வரைக்கும் ஆட் பண்ணுறது, ரைட்டா? அதோட வேல்யூ நமக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் 7 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருந்தாங்க, 63 வரும்னு சொல்லியிருந்தாங்க. புரியுதுங்களா? அதனால S14ல் S7 சப்ராக்ட் பண்ணால் 161. எப்படின்னு புரியுதுங்களா? 14 டேர்ம்ஸில் ஃபர்ஸ்ட் 7 டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், லாஸ்ட் 7 டேர்ம்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் 7 டேர்ம்ஸோட சம் ஆஃப் வேல்யூ தான் என்னது 161. புரியுதுங்களா? அதனால S14 மைனஸ் S7 ஈக்குவல் டு 161 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இப்போ இதை எப்படி எழுதலாம், S14 S7ஓட வேல்யூ கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, 63. ஓகேவா? அப்போது 63 ரைட் சைட் போனால் ப்ளஸ் 63 இல்லையா, மைனஸ் 63 ரைட் சைட் போனால் ப்ளஸ் 63 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 161 63 ஆட் பண்ணால் 224. ஓகேவா? இப்போ இந்த S14க்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே SNோட ஃபார்முலா, என்னோட வேல்யூ 14/2, 2 ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போது இங்கே 14 மைனஸ் 1 டைம் D ஈக்குவல் டு 224. 14ம் 2ம் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 into 2a plus 13d equal to 224. 7 ரைட் சைட் போனால் divided by 7. ஓகேவா? அப்போ 2a plus 13d equal to 32. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, a plus 3d equal to 9. செகண்ட் ஈக்குவேஷன் 2a plus 13d equal to 32 இருக்கு. சரிங்களா? இப்போ இங்கே a இருக்கு, இங்கே 2a இருக்கு. அது மேட்ச் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 into a 2a, 2 into 3d 6d. நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் சைடும் பண்ணும் ரைட் சைடும் பண்ணும். 2 9s are என்னது 18. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், 2a plus 13d equal to 32. ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ணலாம். 1 minus 2, ரைட்டா? சப்ராக்ட் பண்ணால் இந்த ஈக்குவேஷனோட சிம்பிள் உல்டா சிம்பிளாக மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும். ப்ளஸ் 2a மைனஸ் 2a என்ன 0. ப்ளஸ் 6d மைனஸ் 13d மைனஸ் 7d, 18 மைனஸ் 32 மைனஸ் 14. ஓகேவா? மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ டியோட வேல்யூ 14/7. அப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 2. சரிங்களா? இப்போ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டியோட வேல்யூவை எனி ஒன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதுறேன், a plus 3d equal to 9. ரைட்டா? அப்போ ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 3 இன்ட்டு டியோட வேல்யூ 2. ஓகேவா? 3 times 2 6. 6 ரைட் சைட் போனால் மைனஸ் 6. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 3. ஓகேவா? நம்ம இப்போது ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 3, டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மளை கேல்குலேட் பண்ண சொன்னது என்னது 28th டேர்ம். அப்போ ஏ 28 கேல்குலேட் பண்ணோம் இல்லையா? ஏ என்னோட ஃபார்முலா என்ன, a plus n minus 1 டைம் d. நம்மளை கேல்குலேட் பண்ண சொன்னது a 28, ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் என்னோட வேல்யூ 28, டியோட வேல்யூ 2. ஓகேவா? 3 ப்ளஸ் 28 மைனஸ் 1 27 இன்ட்டு 2. 27 இன்ட்டு 2 54. 54 ப்ளஸ் 3 57. அப்போ 28th டேர்மோட வேல்யூ என்ன 57. ஓகே, தேர்ட் கொஷின் பார்க்கலாம். The sum of rupees 1600 is to be used to given 10 cash price. 1600 rupees-ஐ 10 cash price-க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறாங்க 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபார் தர் ஓவரால் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இஃப் ஈச் ப்ரைஸ் இஸ் 20 லெஸ் தென் ப்ரெசிடிங் ப்ரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 அப்படின்னா செகண்ட் ப்ரைஸ் வந்து 20 லெஸ் தெனாக இருக்கும். அப்போ 500 மைனஸ் 20 480 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரைஸோட வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது சம் ஆஃப் ருபீஸ் வந்து 1600 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லும்போது 10 கேஷ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா? அப்போ S10ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1600ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ SNோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில்
Sn என்னோட வேல்யூ என்ன 10. அப்போ nக்கு பதிலா 10/2 2a plus nக்கு பதிலா 10 minus 1 time d equal to 1600. ஓகேவா? அப்போ 2a plus 10 minus 1 9d equal to 1600. இந்த 10/2 ரைட் சைட் போனால் 2/10 கேன்சல் பண்ணிட்டேன் 0 சார். அப்போ 160 into 2 320 2a plus 9d equal to 320. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு ப்ரெசிடிங் ப்ரைஸோட வேல்யூ ஒரு ப்ரெசிடிங் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ லெஸ் தெனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க 20. அப்போது இந்த ஏபியோட டிஃப்ரென்ஸ் என்னது 20ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? லெஸ் தென் சொன்னதுனால 2a plus 9 டைம் டிக்கு பதிலாக -20 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல -20க்கு பதிலாக +20 போட்டிங்கன்னா தப்பு. காரணம் என்னென்னா 2 வந்து குறைஞ்சிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 500னா செகண்ட் ப்ரைஸ் 480. நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? A2 - A1 தானே. 480 - 500ங்கிறது என்னது? -480 - 500ங்கிறது என்னது? -20 தானே வரும். புரியுதுங்களா? அதனால இந்த இடத்துல காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ என்ன? -20. ஓகேவா? 9 into -20 -180 equal to 320. -180 ரைட் சைட் போச்சு அப்படின்னா +180. அப்போ 2a equal to 320யும் 180யும் ஆட் பண்ணுங்க 500. a equal to 500 divided by 2. அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 250. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸோட கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 250 rupees. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ rupees 250. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸோட வேல்யூ rupees 230. ஓகேவா? ஏன்னா 20 லெஸ் தென் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அடுத்தது தேர்ட் ப்ரைஸோட வேல்யூ rupees 210. ஃபோர்த்து ப்ரைஸோட வேல்யூ rupees 190. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த்து ப்ரைஸ் வேல்யூ 170. இது மாதிரி நம்ம எந்த ப்ரைஸ் வரைக்கும் எழுதணும்? 10th ப்ரைஸ் வரைக்கும் இந்த வேல்யூஸை லிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம். The nth term of an AP is given by -4n plus 15. அப்போ நம்மளுக்கு ஏஎன்னோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க -4n plus 15. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20th term of this AP. அப்போ நம்மள S20 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ ஏஎன்லேருந்து நம்மளுக்கு எஸ்என்னோட ஃபார்முலா என்ன? n/2 2a plus n minus 1 time d. S20னா என்னோட வேல்யூ 20ன்னு மட்டும் தான் தெரியும். நம்மளுக்கு ஏ வேல்யூ டி வேல்யூ தெரியாது இல்லையா? அது nth டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஏஎன் கொடுக்கும்போது நான் என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ -4 என்னுக்கு பதிலாக 1 + 15 -4 + 15. அப்போ A1ஓட வேல்யூ என்ன? 11. ஓகேவா? A1 தான் ஏ. சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ நான் 11 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்து A2 என்னுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏஎன்ல -4n கொடுத்துருக்காங்களே, n இருக்க வேல்யூக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? -4 × 2 -8 + 15. அப்போ A2ஓட வேல்யூ என்ன? 7. எதுக்கு நம்ம செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டி வேணும் இல்லையா? டியோட ஃபார்முலா என்ன? A2 - A1. A2ஓட வேல்யூ 7, A1ஓட வேல்யூ 11. அப்போ 7 - 11 -4. அப்போ டியோட வேல்யூ -4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? S20. ஓகேவா? என்னோட வேல்யூ என்ன? 20/2 2 into ஏவோட வேல்யூ 11 ப்ளஸ் என்னோட வேல்யூ 20 -1 டியோட வேல்யூ -4. ஓகேவா? 20 டிவைட் பை 2 10. ரைட்டா? 2 into 11 22. 20 - 1 19 into -4. ஓகேவா? 10 into 22 plus into minus 19 4s are 76. ஓகே? 22 - 76 என்ன? -54. அப்போ S20ஓட வேல்யூ -540. நம்மள சம் ஆஃப் 20th term தான் கேட்டிருந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.